Hello everyone, welcome to Majestic Handmade. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓல்ட் பனியன் cloth யூஸ் பண்ணி எப்படி yarn செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. இந்த yarn வந்து நீங்க மேட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம், பேக் செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு திக்கான ஹூக் சைஸ் யூஸ் பண்றதுனால ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். இப்போ மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா, உங்களுக்கு டோர் மேட்லாம் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மேட் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு வந்து ஒரு ட்ராக் எடுத்துக்கிறேங்க. இது வந்து பழைய ட்ராக் தான். இதில் வந்து எப்படி நான் yarn செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போது இதில் வந்து திக்கான பகுதியெலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலேயும் நமக்கு திக்கான பார்ட் வரும், அப்புறம் வந்து இந்த பேக்கெட் வர இடத்துலையும் திக்கான ஏரியா வரும். அப்புறம் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு ஒன்று வரும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பாக்கெட் வர இடத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பேண்ட்டோட கால் மட்டும் வச்சு தாங்க நான் இப்போ yarn செய்ய போகிறேன். நீங்கள் வேணுன்னா மேலே இருக்கிற டாப் பார்ட்டும் நீங்கள் yarn செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு மட்டும் நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க, மார்க்கரை யூஸ் பண்ணி. நீங்கள் ஜஸ்ட்டு ரஃப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு கட் ஆகும். yarn வந்து உங்களுக்கு சின்னது பெருசுன்னெலாம் வராது, ஈக்குவல் சைஸில் வந்துடும். இப்போ ஃபுல்லாக இதேமாரி மெஷர் பண்ணுங்கள். இப்போ நான் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு வந்து பாதியிலே விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ பாதியிலே விட்டுடுறேன். நம்ம மெஷர் பண்ண எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும். பாதியிலே விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணிட்டா நமக்கு வந்து yarn மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இதேமாரி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஓல்டு ட்ரெஸ்ஸை வந்து yarn மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்றப்பெல்லாம் மேட்டு இல்லை வந்து பேக் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதை எப்படி நம்ம yarn மாதிரி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதை நம்ம இப்போ க்ராஸாக கட் பண்ண போகிறோம். இப்போ இதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதை நம்ம வந்து க்ராஸாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் அந்த க்ராஸாக இருக்குது இல்லையா, அதுவும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததும் இதேமாரி தாங்க கட் பண்ணணும். ஃபுல்லாகவே நம்ம இதேமாரி தான் கட் பண்ணணும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. ஓகே, ஃபுல்லாக இதேமாரி கட் பண்ணுங்கள். இப்போது கடைசி பாயிண்ட்டும் வந்தாச்சு, இதுவும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுடலாம். பனியன் கிளாத்துன்றதுனால நல்லா நமக்கு ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் நார்மல் கிளாத்லலாம் இது செஞ்சிங்கன்னா நல்லா கார்னர்ஸ்லலாம் நல்லா ஒரு மாதிரி வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே yarn பால் மேக் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பனியன் கிளாத் மட்டும்தாங்க இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மித்ததெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ yarn பால் ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் வந்து ஒரு மேட் செய்ய போகிறேன். மேட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.